Taste the Daily. நடப்பாண்டில் பள்ளிகள் துவங்கி 2 வாரங்கள் ஆன நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கையினை உடனடியாக பூர்த்தி செய்யாத விடியாதிமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். பள்ளிகளில் துவங்கி 2 வாரங்கள் ஆன நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டிற்கான மாணவ மாணவியர் சேர்க்கையினை உடனடியாக பூர்த்தி செய்யாத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏழை எளிய மாணவர்கள் யாரிடமும் கையேந்தாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்ற ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் RET என்று தெரிவித்திருக்கிறார். அந்த RTயின் படி தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றார்கள். மேலும் சுமார் 1 லட்சம் குழந்தைகள் LKG எனப்படக்கூடிய அறிமுக கல்வி வகுப்பிலும் சேர்ந்து படித்து வருகின்றனர். இவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய அரசினுடைய நிதி உதவியுடன் தமிழக அரசு செலுத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் இந்த கல்வித் தொகையை முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தப்பட்டு வந்ததை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் நினைவுபடுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஏப்ரல் மாதம் 3வது வாரத்தில் தொடங்கி 1 மாத காலம் இதற்கென பிரத்யேகமாக உள்ள இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். மே மாத இறுதியில் ஒவ்வொரு பள்ளியிலும் RTE மூலம் வலுப்பெற்றுள்ள விண்ணப்பங்கள் குழுக்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு 25% மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதனால் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கக்கூடிய நாளிலேயே மற்ற மாணவர்களுடன் RTE திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு மே மாதம் இறுதி வரை RTE மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதளம் திறக்கப்படவே இல்லை என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. அப்படி இருந்தும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கட்டாய கல்வி உரிமையை சேர்க்கையை இணையதளத்தில் திறக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசு RTE திட்டத்திற்கான நிதி கடந்த ஆண்டுகளில் விடுவிக்கவில்லை என்று இதனால் தனியார் பள்ளிகளில் RTE திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கான கல்வித் தொகை நிலுவையில் உள்ளதாக 2025-26 ஆண்டு கல்வியாண்டிற்கான நிதி வழங்கினால்தான் இந்த ஆண்டு RTE திட்டத்தின் கீழ் கட்டாய கல்வி சேர்க்கை நடைபெறும் என்று பொறுப்பற்ற முறையில் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கணக்கை தகர்க்கக்கூடிய நோக்கத்தில் துறையினுடைய அமைச்சரும் பல்வி கல்வித்துறையும் தெரிவித்திருப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் படித்து வரக்கூடிய மாணவர்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி கட்டணம் மற்றும் இந்த ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணத்தை சேர்த்து செலுத்துமாறு தனியார் பள்ளி நிர்வாகங்கள் வலியுறுத்துகின்றன. பணமில்லாத ஏழை எளிய பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்றனர் என்று வேதனையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசு RTE இணையதளத்தை திறக்காதது குறித்து சென்னையில் நீதிமன்றத்தில் ஒரு தனியார் அமைப்பு கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டிற்கான கல்வி ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கையை உடனடியாக தொடங்கிட மாநில அரசிற்கு உத்தரவிட வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கில் மாண்புமிகு 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு மத்திய அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக கட்டாய கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிக்குமாறும் மாநில அரசும் மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்க்காமல் உடனடியாக மாநில அரசினுடைய நிதியை கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யுமாறு தீர்ப்பளித்துள்ளது. எனவே மத்திய அரசு பணம் தரவில்லை என்ற காரணத்தை கூறி மாநில அரசு தட்டி கழிக்காமல் உடனடியாக மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்திற்கான நிதியை விடுவிக்குமாறும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு அதாவது இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் இருந்து விலக்கிக் கொள்ளக் கூடாது என்றும் ஒவ்வொரு வருடமும் போதுமான கால அவகாசம் எடுத்து RTEயினுடைய 25% மாணவர்கள் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் அப்போதுதான் பள்ளிகள் திறக்கும் நேரத்தில் மற்ற மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது போல் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் சேரும் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று கல்வி கற்க முடியும் என்கிற நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்
புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலின் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மத்திய அரசிடம் வலியுறுத்தி ஆர்டிஐ திட்டத்தின் கீழ் நிதியை பெறுவதற்கு வக்கில்லாமல் இந்த ஆண்டு ஆர்டிஐனுடைய சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காமல் ஏதேதோ காரணம் கூறி காலதாமதம் செய்வது ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுடைய கல்வியோடு விளையாடுவதை விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நலனில் மட்டுமே அக்கறை கொள்ளும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு மாநில நிதியில் இருந்து ஆர்டிஐக்கான நிதியை விடுவித்து 25% மாணவர்கள் சேர்க்கையை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பள்ளிகள் துவங்கி 2 வாரங்கள் ஆன நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2025-26ஆம் ஆண்டிற்கான மாணவ மாணவியர் சேர்க்கையினை உடனடியாக பூர்த்தி செய்யாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.